வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். இன்னைக்கு ஈஸியா டேஸ்டே ஹெல்த்தியா நம்ம பார்க்க போறது கதம்ப சட்னி தான். கதம்ப சட்னிங்கிறது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, அப்புறமா புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எல்லாமே கலந்து ஒன்னா சேர்ந்து பண்றதா ரொம்ப சிம்பிளான 2 நிமிஷத்துல பண்ணக்கூடிய கதம்ப சட்னியை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, புதினா ஒரு கைப்பிடி அளவு, அதே அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 3 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, சும்மா ஒரே ஒரு ஸ்லைஸ் ஆஃப் இஞ்சி, 2 பல் பூண்டு, ஒரு தேங்காய் பத்தை, உப்பு தேவையான அளவு. இது நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைக்க போறோம். அரைச்சிட்டு கடைசியா தாளிச்சிட போறோம். ஒரு ஃப்ரையிங் பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் நம்ம கடைசியா அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். பூண்டு, இஞ்சி முதல்ல சேர்த்து ஃப்ரை பண்ணி விட்டுலாம். ஒரு அரை நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா வெங்காயம். இது பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் போட்டுட்டு நான் பச்சை மிளகாவும் வரமிளகாவும் இப்பயே சேர்த்துறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்துச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா ஒரு நிமிஷம் லைட்டாக அந்த தோல் சுருங்கி வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக தோல் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய், புளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுறேன். ஒரு அரை நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கருக்காம வச்சு வதக்கணும். இப்போ கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் கருக விடாம வதக்கணும். கருகினானா சட்னி ஒரு கசப்பு தன்மையோட இருக்கும். நம்ம போட்ட கிரீன்ஸ் எல்லாமே நல்லா சுருங்கிடுச்சு. அவ்வளோதான், நம்ம கதம்ப சட்னிக்கான வதக்கல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி கடைசியாக தாளிச்சு விட்டுலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், இதோட கொஞ்சோண்டு வெங்காயத்தூள், அப்புறம் ஒரு 4-5 கருவேப்பிலை. கதம்ப சட்னி இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வித்தியாசமான சட்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.